அடிக்கலாமா? Cheers. வெல்கம் பேக் டு மை சேனல். கிளீனிங்லேருந்து ஆரம்பிக்கிற விலாகு. மேடம் வந்து காலையிலேயே வந்து பலூன் தூக்கி போட்டு விளையாடுறாங்க. சரி இன்ட்ரோ கொடுக்கும்போது எதுவும் கத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாப்பா அப்படின்னு கேட்டு விட்டேன். என்னென்னா நேற்று வந்து மார்ச் 25 அம்மா பர்த்டே அப்படின்னா பயங்கர ஸ்பெஷல். பசங்களுக்கு கொஞ்சமாவது டெக்கர் பண்ணி கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து கட் பண்ணணும் அப்படின்ட்டு. நான் எல்லா வருஷமும் நான் என் பர்த்டே செலிப்ரேட் பண்ண மாட்டேன். ஆனால் பட் இந்த வருஷம் வந்து செலிப்ரேஷன் அப்படின்றத தாண்டி பசங்களுக்காக ஏதாவது குக் பண்ணணும் அப்படின்றதுக்காக குலோப் ஜாமும் அப்புறம் பாயசம் வச்சேன். அப்புறம் ஒரு நல்ல வெஜ் மெனு ஒன்று சின்னதாக க்ரியேட் பண்ணி அதை செஞ்சு கொடுத்தேன். ஸோ எனக்கு அது ஒரு ஹாப்பி அவங்களுக்கு செஞ்சு கொடுத்ததில். நீங்களாம் உங்கள் பர்த்டேவை எப்படி செலிப்ரேட் பண்ணுறீங்களா? எந்த ஸ்டேஜ் ஆனாலும் இல்லை பண்ணால் உங்களுக்கு பிடிக்குமா, அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். சரி இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். பாப்பாவோட வார்ட்ரூம் கிளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீக் பையனோடது பண்ணியிருந்தப்ப அவன் வந்து ஈஸியாக பண்ணிட்டான்னு நான் சொன்னேன். பொண்ணோடது வந்து அதிகமாக ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் வந்து அவள் ஒல்லியாக ஹைட்டாக ஆகிட்டே இருக்கிறதால, ஹைட்டு மட்டும்தான் ஏறுதே தவிர அளவெல்லாம் அவளுக்கு அப்படியே பற்றிக்கிட்டே இருக்கிறதால எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸஸ் ஆட் ஆகும். ஏன்னா நான் வார்ட்ரூப்பை காட்டும் போது இவ்வளோ ட்ரெஸ்ஸஸாக அப்படின்லாம் நினைக்காதீங்க. அதில் வந்து அவள் 8 வயசில் போட்டது கூட சிலது வச்சுருப்பா. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வச்சுக்கிறேன், தூக்கியே போட மாட்டேன்னு. பட் என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது, நான் போட்டுட்டுன்னு விட்டுருவேன். பட் பார்த்தீங்கன்னா சைஸ் 7 to 8 அது மாதிரியெல்லாம் இருக்கும். இப்போ அவள் ஸ்டேஜுக்கு அது கிடையவே கிடையாது. ஆனாலும் அதை போடுவாள். பட் ரொம்ப ஒன்றும் தெரியாது. ஸோ அதனால தான் வந்து கேர்ள் பேபிஸ்ன்னு கிடையாது, வெயிட்டு போடாமல் ஹைட்டு மட்டும் ஒல்லியாக குச்சி மாதிரி ஹைட் ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸிங் வார்ட்ரூப் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதும் கொஞ்சம் இஷ்யூ ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது. உங்கள் வீட்டு செல்ல குழந்தைங்க அதே மாதிரி யாராவது இருக்காங்களா? நீங்களும் இந்த ட்ரபிளை ஃபேஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லுங்கள். ஸோ அவளுக்கு இப்போ வந்து நான் எடுத்து வைக்க போகிறது ஹெல்ப்பு கேட்டிருக்கேன். மேடம் கோஆப்ரேட் பண்ணுவீங்கல்ல? வாங்க பண்ணலாம். இப்போ போயிட்டு காட்டுறேன் நான் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது. நாங்கள் அதுக்கப்புறம் எவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் வெளியில் எடுக்கிறோம் சைஸ் சின்னதாகி திருப்பி வந்து க்ளீனாக எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ட்ரெஸ்ஸு இன்னும் போடுறியா அப்படின்னு கேட்குறேன். இது வந்து என்ன ஸ்டேஜ்னு நினைக்கிறீங்க நீங்கள்? 9 years ஓல்டுக்குள்ளது. ஆனால் என்ன சொல்கிறா அப்படின்னா பத்திக்கிட்டு தான் இருக்கும் பத்தும் அப்படியே. ஐயோ, டேகே பிரிக்காத ட்ரெஸ்ஸு. நான் எந்த ஷாப்புன்னு சொல்ல விரும்பலை. நம்மளோட பூந்தமல்லியில் எடுத்தது. ஆக்சுவலி வந்து இந்த பிராண்டட் அந்த கிளாத்துக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து சைஸ் கரெக்டாக தான் பார்த்து எடுத்துகிட்டு வந்தோம். பட் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வரும்போதே வந்து இது வந்து எனக்கு சின்னதாக இருக்குது, நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சது. இப்படி 6 months மேலே ஆயிடுச்சு. இதெல்லாம் இன்னும் போடவே இல்லை, இன்னும் டாகும் பிக்கவே இல்லை. எனக்கு தெரியல இது. யாராவது இந்த மாதிரி வார்ட்ரோப்ல வந்து டாக் பிக்காம ட்ரெஸ் வச்சிருப்பாங்களா? நானும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போடுன்ட்டு. ஸோ அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா புதுசு, இன்னும் டேகே பிக்காத ட்ரெஸ்ஸஸ். இது போடுறீங்களா தெரியல எனக்கு என்ன பண்றீங்கன்னு. அப்புறம் வந்து இந்த மிடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குமேன்னு சொல்லி நான் எடுத்துட்டு வந்தேன். எனக்கு என்ன பொறுத்தளவுக்கு எல்லா கேட்டகரி ட்ரெஸ்ஸும் போடணும். அப்போ குர்த்தி போடுறாங்க அப்படின்னா ஓகே, ஜீன் டிஷர்ட் போடுறாங்கன்னா ஓகே, அப்படி எல்லா ட்ரெஸ்ஸஸையும் போடணும் அப்படின்றது சம்டைம்ஸ் செலக்டிவாக வச்சிருக்கிறதால தான் அப்படியே புது ட்ரெஸ்ஸாக வார்ட்ரோப்ல தூங்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி இருந்துச்சு இதெல்லாம் அப்படின்னா கொஞ்சம் கலைஞ்சு இருந்துச்சு. நாங்கள் சவுதிக்கு வந்த புதுசில் வாங்கினது. உடஞ்சி கொஞ்சம் ஆல்டர்லாம் பண்ணி வச்சிருந்தாலும் ஏன் அப்படியே வச்சிருக்கோம் அப்படின்னா நல்லா திக்கான உட்டு இந்த ரூமோட ஃபுல்லாக ஒரு கார்னர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் வந்து என்னோட ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, இந்த மிடில் இருக்கிறது என் ஹஸ்பண்டோடது, இந்த பக்கம் தான் பாப்பாவோடது நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம்.
இப்போ வந்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா போடாம அப்படியே வச்சிருக்கிற ட்ரெஸ்ஸஸ் கரெக்டா? அத நான் போட்டேன். எது நீ போட்ட? பிங்க் அப்புறம் இந்த yellow. ஒரு வாட்டி போட்டிருக்கேன்னு சொல்றா பாருங்க. 2 வாட்டி போட்டிருக்காளாம். ஒரு 7-8 மாசத்துல 2 வாட்டி தான் போட்டிருக்காங்க. அவ்வளவு ட்ரெஸ் இருக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி. இப்போ ஏன் வந்து போன பையனோட வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன்ல பாத்தீங்கன்னா அவனே எல்லாத்தையும் வெளியில எடுத்து வச்சுட்டு எது வேணும் வேணாலும் பிரிச்சு எடுத்துட்டான். இவளோட நான் தான் பண்ணி ஆகுற மாதிரி இருக்கு. ஏன்னா எனக்கு தெரியல, அவ திருப்பி வந்து கிளீன் பண்ண சொன்னா போடாததையும் உள்ள வச்சிருவாளோ அப்படின்றதுக்காக நான் வந்து இது பண்றேன். நம்ம அள்ளி அப்படியே வச்சுட்டு கிளீன் பண்ணலாம். இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஐக்கியால இருந்து நான் வாங்கியிருந்தேன். வாங்கி ஒரு வளைக்குது பாரு. வாங்கி ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. பட் அவளுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றா. சரியா மடிச்சு வைக்காததெல்லாம் காட்டுனீங்க, அழகா ஆர்கனைஸ் பண்ணி எவ்வளவு சூப்பரா மாட்டி வச்சிருக்கேன் பாருங்க, இதெல்லாம் காமிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றா. இந்த மாதிரி சில ட்ரெஸ்ஸஸ் வந்து ஹேங்கர்ல போடுறது பாப்பாவோடது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பாதி ட்ரெஸ்ஸஸ்க்கு மேலே நிறைய ஹேங்கருக்கு ஸ்பெண்ட் பண்ணால் கூட ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், பட் நீட்டாக இருக்குன்றதுக்காக நான் இப்படி தான் பண்ணி வச்சுருக்கேன். சில ட்ரெஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லேயும் வச்சுருக்கா. நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணலாம், நிறைய ட்ரெஸ் இருக்கிற மாதிரி தெரியும், உண்மைதான் இருக்குது. பட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் உள்ளது கிடையாது, பல வருஷங்களாக வந்து இருக்குது. வார்ட்ரோப்லேயே வந்து கலெக்ட் ஆகி சேர்ந்துக்கிட்டே இருக்கிறதால தான் இவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. இது பேங்கிள்ஸும் அவளோடது இங்கே வச்சிருக்கா. கொஞ்சம் என்னதான் க்ளீன் பண்ணி வச்சாலும் இப்போ நான் பேங்கிள்ஸ் அதில் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேட்டகரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்குன்னா ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் வைக்கணும். அங்கே போய் நம்ம வந்து பேக்ஸ் வைக்கிறது இல்லைன்னா பேங்கிள்ஸ் வைக்கிறது அது ரிலேட்டடானது. இப்போ வந்து ட்ரெஸ்ஸஸ் இருக்குன்னா அங்கே நீங்கள் பெல்ட்டு சாக்ஸ் அது மாதிரிலாம் வச்சுக்கலாம். ஆனால் வந்து அந்த கேட்டகரியிலே கவர் ஆகாத விஷயம்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா டக்குன்னு 1 வாரம் 10 நாளில் வந்து அது ஒரு மாதிரி கச்சன்னு ஆகிடும். நான் என்ன பண்ணேன்னா பேங்கிள்ஸ்லாம் கண்ணாடி வலையெல்லாம் இருக்குது, போன வாட்டி ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்தேன், அதெல்லாம் அங்கே வச்சுருந்தேன். ஒரு பாக்ஸ் ஏற்றவும் டக்குன்னு அவளோட சும்மா அந்த கேஷுவலாக ஷாப்க்கெல்லாம் கொண்டு போவா இல்லையா, அந்த பேகெல்லாம் அங்கே உள்ளே வச்சா அப்படியே எடுத்து பார்த்தா கீழே வந்து ட்ரெஸ்ஸஸ் இல்லாமல் அந்த பேக்ஸ் அதெல்லாம் இருக்குது. அதுக்கான ஒரு ஹோமை நம்ம செட் பண்ணணும். அதாவது அதுக்கான ஒரு வீடை வந்து தலையாட்டுறா. அம்மா வேற எங்கேயோ வைக்க சொல்ல போகிறாங்கன்னு. ஆமாம், ஆக்சுவலி என்னை பொறுத்தளவுக்கு நம்ம கேட்டகிரி வந்து கரெக்டான இதுவாக செட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த இடம் வந்து 1 வருஷம் ஆனாலும் நம்ம அப்படியே வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்க ஒன்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக திருப்பி நீங்கள் 1 மாதத்தில் 2 மாதத்தில் எடுத்துக்கிட்டே இருக்கணும். என்னோடதும் வந்து கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி அப்படி தான். நான் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஒரு 3 மந்த்ஸ் ஆகுது. 3 மந்த்ஸாகவே என்னோடய வார்ட்ரோப் வந்து க்ளீனாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்னோடது வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் காட்டுறேன். ஆர்கனைஸ் பண்ண வேண்டாம், உடனே ஓப்பன் பண்ணுறா. ஆனால் நான் காட்டுறேன், அப்புறமா காட்டுறேன். வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா தானே இருக்குது அப்படின்றா. ஆமாம், என்னோடது வந்து நான் சொன்ன இந்த டிப்ஸை நான் ஃபாலோ பண்ணேன். அதாவது என்னோடதுல பார்த்தீங்கன்னா குர்த்தி இருக்குது, பேண்ட் இருக்குது, எங்கேயாவது வெளியில் போட்டு போகிற ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. அது ரிலேட்டடான ட்ரெஸ்ஸஸ் மட்டும் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்ப அப்படியே நீட்டாக இருக்குது. பாப்பா மம்மி உனக்கு இந்த வாட்டி உனக்கு அது மாதிரி எப்படி வைக்கணும்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, வேண்டாம் பண்ணணும், அப்படி தான் நல்லாயிருக்கும். இந்த ட்ராயரில் பார்த்தீங்கன்னா இன்னர்ஸு, இங்கே வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸு ஃபோல்டிங் நல்லா ஆகிறதால இந்த ரோவே அவளுக்கு போதுமானதாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்ட்டி வேர்ஸு. மேடம் வந்து தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க, இதனால அதெல்லாம் அப்படியே இருக்குது. இப்போ எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துட்டு நான் வந்து க்ளீன் பண்ணலான் இருக்கேன். நீங்கள் எங்கே வரீங்க? என்ன எங்கே வரீங்க? எங்கே ஓடிடு, தயவு செஞ்சு எங்க போ, அங்கே போ. நடுவில் மயில பார்த்தீங்கன்னா இப்போ என்னமோ பண்ணுறமா, அதுக்கு புரிய மாட்டுது. இப்போ என்னடா பண்ணுறீங்க அப்படின்ட்டு வந்து காலை இது பண்ணிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கு. அக்காவை தொந்தரவு பண்ணுறீங்க. சரி, ட்ரெஸ் எல்லாம் வெளியில் எடுத்து போடுறதுக்குள்ளே ஒரு சின்ன பிரேக்கு. ஒரு கேக் சாப்பிட்டாச்சு. என்ன கேக் சாப்பிட்றீங்க? என்ன ஃப்ளேவர் இது? ரெட் வெல்வெட்டா? நல்லா இருக்கா கேக்கு? இங்கே பாருங்க, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏர் பியூரிஃபை மேலே இந்த பலூனை வச்சுட்டு
அப்படியே பறந்துட்டு இருக்கு. அதை இப்போ நான் காட்டுறேன்னா தட்டி விட்டுட்டான். இங்கே என்ன நடக்குதுன்னா, கேக் நேற்று லேட்டாக கட் பண்ணோம். லேட்டாக கட் பண்ணதால நைட்டு சாப்பிடலை. இப்போ தான் வந்து எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன வேணும்? இப்படி சுற்றி சுற்றி வந்தால் என்ன அர்த்தம்? வா தா. இன்னைக்கு இன்னொரு பீஸ் கேக் எடுத்து சாப்பிட போகிறேன். ஆல்ரெடி ஒரு பீஸ் சாப்பிட்டாச்சு. ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருக்குது, அதனால் இன்னொரு பீஸு. க்ளீனிங்கு கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு நடுவில் ஏதாவது இது மாதிரி சாப்பிட்டுக்கலாம். சியர்ஸ் அடிக்கலாமா? சியர்ஸ். இது மாதிரினா கேக் சொல்லலைங்க, பசங்க பர்த்டேன்னு வாங்கினதால நம்ம வீட்டில் கேக் வந்து வாங்குகிறோம். இல்லைனா அடிக்கடி வாங்குற ஃபுட்டில் வந்து கேக் கிடையாது எப்போவுமே நம்ம வீட்டில். அந்த ரேர்லி ஒன்லி பர்த்டே எவ்வளோ வாட்டி வாங்குவோன்னா இயர்லி ஒரு 4 times. அதுவே நீங்கள் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணியிருந்தா தெரியும். அவங்க வந்துட்டு நைஸாக கேக்கு வந்து வாங்கவே விட மாட்டாங்க. வாங்க விடாமல் பசங்களுக்கு பிடிச்ச வேறு ஏதாவது ஃபுட்டு, ஒரு பெரிய பீஸா ஒன்று போட்டிருப்பேன், பியானோ பீஸா. அந்த பீஸா வந்துட்டு வாங்கிடுவாங்க. உனக்கு தெரியுமா, நான் வந்து டியூஸ்டே அப்படின்றதால நான்வெஜ் செய்யலை, ஆனால் வெஜ்ஜில் லஞ்ச் மெனு செஞ்ச ரீசன் என்ன தெரியுமா? நேற்று நீங்கள் ஞாபகம் வந்துச்சா பியானோ பீஸா? ஏன் மறந்துட்டேன்? சொல்லி முன்னாடி நாளே சொல்லியிருந்தேன், அம்மா பர்த்டேக்கு வந்து பியானோ பீஸா வாங்கணும்னு. நான் கிடக்கிடன்னு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சதால அந்த பார்த்த உடனே அந்த ஃபுட்டு ஹோம்மேட் ஃபுட்டு, இட்ஸ் ஹோம்மேட் ஃபுட்டு வந்துச்சு. ஆனால் வேணான்ட்டு அப்படியா? எல்லாம் இருக்கிறதால உனக்கு அதனால வந்து ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றது ஒரு ஃபீல். ஆனால் அதையும் தாண்டி அம்மா கையில் செய்யறது சூப்பரில். அதனால் அதை கேட்கவே இல்லை ஆக்சுவலாக. அதனால் வந்து குழந்தைங்க எந்த ஃபுட்டை வந்து ஸ்கிப் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அன்னைக்கிட்டே நம்ம எஃபர்ட் போட்டு கொஞ்சம் செஞ்சுட்டு அவங்கள அதை கேட்கவே விடாமல் நம்ம பண்ணலாம். இது ஒரு டிப்ஸு. என்ன சொல்கிறேன்? சரி, நாங்கள் கேக்கு சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து கண்டினியூ பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்களா, இந்த பெட்டு ஃபுல்லாக இருக்குது. இங்கே பெட்டு ஃபுல்லாக இருக்குது. க்ளீன் பண்ணலாம் லேட் பண்ணாமல். மேபி ஒரு கோட்டக்கூடாதா, ஒரு 1 hourல முடிச்சிடலாம். இப்போ முடிச்சுட்டு நான் இனிமேல் உங்களுக்கு நான் ஃபைனலாக எப்படி நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோன்றதை நான் காட்டுறேன். இது 8 வயசுக்கு உள்ளது அம்மா, ஆனால் இன்னும் 10மா. பார்த்தீங்களா, 7 to 8. இதுவும் இன்னும் வேணுமா? 10 நல்லா சாப்பிடணும். இப்போ இந்த மாதிரி மெடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹேங்கரில் போட்டாலுமே செட் ஆகாது. வந்து பிள்ளையார் சுழி போட்டு இந்த ட்ரெஸ்ஸை தான் நம்ம உள்ளே வைக்க போகிறோம். இது ரொம்ப அழகாக இருக்குல்ல பாப்பா இந்த கலரு? என்ன ஞாபகம் வருது உனக்கு? சித்தி எடுத்து கொடுத்தாங்க. அப்படி சித்தி எடுத்து கொடுத்தாங்க, மாமா எடுத்து கொடுத்தாங்க, தாத்தா எடுத்து கொடுத்தாங்க. அப்படின்னா அதில் ஒரு பெரிய அந்த ட்ரெஸ்ஸுக்கே உள்ள லவ் வந்து தனியாக வந்துடும் என் பசங்களுக்கு. அது தெரியல, எல்லார் வீட்லேயும் உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க அப்படிதானா சொல்லுங்கள். அது ஒரு ஸ்பெஷல் இல்லை பாப்பா? ஆமாம். இந்த ட்ரெஸ் வந்து நம்ம உள்ள வச்சிடலாம். பாப்பா இங்கே வச்சுக்கோ, சரியா? என்ன வேணும் பாரு, அடுங்கவே மாட்டுது. என்ன மாமி பண்றீங்க, என்ன மாமி பண்றீங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டே இருக்கு. இது பாக்ஸ்ல வச்சா இன்னும் ஈஸியா இருக்கும் பாப்பா எனக்கு தெரிஞ்சு. பாக்ஸ்ல வச்சா எனக்கு கண்ணுக்கே தெரியாது. இது ஒரு பாயிண்ட். நம்ம வந்து பாத்தீங்கன்னா எந்த பொருளை நம்ம கண்ணு முன்னாடி வைக்கிறோமோ அந்த பொருளை வந்து கரெக்டா எடுத்து யூஸ் பண்ணுவோம். பாப்பா குட் டிப்ஸ் பாப்பா. அந்த மாதிரி தண்ணி நிறைய குடிக்கணும் அப்படின்னா நீங்க உங்களோட கவுண்டர் டாப்ல, நீங்க ஒர்க் பண்ற டேபிள்ல அங்கெல்லாம் தண்ணி வைக்கலாம். அப்புறம் வேற ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு. படிக்கணும் அப்படின்னா கண்ணுக்கு தெரியற மாதிரி டேபிள்ல வந்து புக் வைக்கணும். நான் சொன்ன அதே உள்ட்ட வாக்கிட்டேன். நல்லா வெளிச்சம் பாத்தீங்களா, செம்மையான வெளிச்சம். பாப்பாவோட பாட்டம், லெக்கின்னு, பேண்ட்டு இதெல்லாம் வந்து ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி வச்சாச்சு. இது கொஞ்சம் எடுத்து வைக்க ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் இப்போதைக்கு இப்படி தான் வச்சுருக்கேன். லெகின்ஸு, கொஞ்சம் ஜீன் பேண்ட் எல்லாம் வந்து அந்த பாக்ஸில் வச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோல்டிங்ஸ் கரெக்டாக வராத ஒரு நல்லா சிந்தட்டிக்காக உள்ள மெட்டீரியல்லாம் தனியாக மடித்து அப்படியே வச்சிடலாம். இன்னொரு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டிங் இருக்கு இல்லையா, இந்த ஃபோல்டிங் வந்துட்டு இப்படி வர்ற மாதிரி வச்சோம் அப்படின்னா நமக்கு ஓவரால் வார்ட்ரூப் பார்த்தா நீட்டாக இருக்கும்.
இது வந்து நான் முன்னாடிலாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன், கடகடன்னு மடிச்சு தூக்கி உள்ள போட்டுருவேன். பட் இப்போலாம் வந்து பசங்க ஹஸ்பண்ட் யாராவது ட்ரெஸ் மடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சது இப்படி இப்படியும் மடிச்சு வச்சிருப்பாங்க. பட் நான் வந்து ஒன்ஸ் அதை மடிக்காமையே 2 நாள் வந்து போட்டு வச்சிருந்தாலும் வச்சிருப்பேன். பட் மடிக்கும் போது கொஞ்சம் ப்ராப்பராக மடிச்சு ஸோ இந்த மாதிரி தான் வைப்பேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. லாங் டேர்மில் இது ப்ராக்டிஸ் ஆக ஆக ஒரு 2 வருஷம் ஆகும். பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டு மெனிக்கு மடித்து வாட்டர் புக்கில் வைக்கிறதுக்கு மனசே வராது கண்டிப்பாக. நம்ம பாட்டம்ஸ்லாம் வந்து கீழே வச்சிடலாம். ஓகே, இங்கே வைக்கிட்டா இதில் ஹேங்கரில் மாட்டுறதுலாம் வரும்ல, இந்த ஹைட்டுக்கு வந்துடும். இந்த ஸ்பேஸ் இருந்தால் கூட நம்ம விட்டுடலாம், கீழே வச்சிடலாம். ஓகே, 12 மணிக்கு நான் முடிச்சிருவேன்னு நினைச்சேன். மணி 12:20 ஆகுது. பெண்டு நிமிருது. இந்த பொண்ணு வந்து பண்ற மாதிரி தெரியல. என்னன்னா ட்ரெஸ்ஸஸ்லயே வந்து கேட்டகரியா இருக்கிறதால மேடம்க்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டு. மேபி இன்னைக்கு 1 டே ஸ்பெண்ட் பண்ணி நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டேன்னா இந்த இயர் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிப்பா. எனக்கு தான் கொஞ்சம் லீவ்ல ஃப்ரீயா இருக்க முடியாம கொஞ்சம் டைட்டா இருக்கு. என்ன பாப்பா? இது இங்க வச்சுட்டு வா. இந்த பாட்டம் டீஷர்ட்ஸ் எல்லாம் மடிச்சாச்சு நீட்டா. ஃபேடான அப்புறம் ரொம்ப 2-3 வருஷம் 4 வருஷம் முன்னாடி உள்ளதெல்லாம் வந்து இங்கே எடுத்து வச்சாச்சு. இதெல்லாம் நம்ம போன விளாக் பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும். போன விளாக்கு முன்னாடி விளாகு அந்த பாக்ஸில் டிஸ்போஸ் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, அதில் அது மாதிரி பண்ணிட வேண்டியதுதான். பேபி இஸ் ஸ்லீப்பிங். மயிலு மயிலு. ஐயோ, யூனிஃபார்ம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 நாளில் போய் எடுக்கணும். இது வந்து பாட்டம் வந்து சின்னதாயிடுச்சு. பாட்டம்லாம் வந்து அந்த ட்ரெஸ் கூடயே போட்டுருவோம் நம்ம. இந்த வாட்டி நான் எங்கே போய் நம்ம போடுவோம் அப்படின்றதெல்லாம் நான் காட்டல. என்ன பாப்பா, ஒரு பேண்ட்டு தான் இருக்கு. ஓகே, நான் ஒயிட் வாஷிங்கில் இருக்கு. ஓகே, இது மட்டும் ஒரு தடவை எடுத்து வச்சிட போகிறோம். யூனிஃபார்ம் வச்சிருந்தேன். இந்த இடம் செட் ஆகுமா இல்ல பாக்ஸ்ல வச்சிரலாமா? இல்ல இதுல வச்சிரோம். ஷூரா? அப்பா கிட்ட 20 வாட்டி சொல்லி இப்பதான் ஞாபகம் வச்சிருக்கேன். அப்படியா? எதுக்கு அப்பா கிட்ட சொல்றீங்க? நீங்க அயன் பண்ணா என்ன? நான் தான் சொல்லிட்டேன்ல, நான்லாம் வந்து 5th முடிஞ்சு 6th ஸ்டார்ட் ஆகும்போதே நான் தான் என் ட்ரெஸ் அயன் பண்ணேன். அப்பா விட மாட்டாங்க. அப்பா வந்து செல்லம் கொடுத்து சில விஷயத்துல கெடுக்குறாங்க. பசங்க எல்லா வேலையும் கத்துக்கணும். அதாவது வீட்டுல வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாலுமே அவங்களுக்கும் அந்த வேலை பழகட்டும்னு சொல்லி விடுறது தப்பு கிடையாது. என் பொண்ணு டெய்லி குனிஞ்சு எடுக்கிறதுக்காக நான் பிளான் பண்ணி இந்த டாப்ஸையும் பாட்டமும் பக்கத்துல வைக்கிறோம். கவலையே படாதீங்க, திருப்பி மேல எடுத்து வச்சிருவேன். வைக்க கூடாது, இங்கதான் இருக்கணும். அப்பதான் நல்லா குனிஞ்சு வேலை செஞ்சாதான் நல்லா ஸ்லிம்மா இருப்பேன். ஏற்கனவே அப்படிதான் இருக்கேன். இல்ல அம்மா நிஜமா கீழே தான் வச்சிருக்கேன். இதுவும் வந்து பக்கத்துலயே வச்சிடலாம்ல. இந்த கொஞ்சம் மடிக்க முடியாத கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் பக்கத்துல வச்சிருக்கேன். ஹேங்கர் அடுத்தது ஹேங்கர்ல மாட்டுறதெல்லாம் எடுத்துடலாம் நம்ம. கொஞ்சம் வீட்டுக்கு போடுற ட்ரெஸ் எல்லாம் இதுலயே வைக்கிறேன். ஓகே, இதுக்கு மேல முடியாது. இனிமே நம்ம ஃபாஸ்டா போயிடலாம். ஓகேவா? பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் வந்து இப்போவும் போடுறா. ரொம்ப ஃபீல் பண்ணுறா. இங்கே பாருங்க, சொன்னால் நம்புவீங்களா தெரியல. 5 to 6 பேபி இது. ஆனால் போட்டுட்டு தான் இருக்கா. நான் தான் வேணான்னு சொல்லி எடுத்திருக்கேன். இன்னும் இதுதான் ஃபிட்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு. ட்ரெஸ்ஸஸுக்கெலாம் வந்து ஒரு டைம் லிமிட் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே வேண்டான்னு சொல்லி சில இது ஃபிட் ஆனதெல்லாம் எடுத்துட்டேன். அந்த மேக்கப்லாம் வந்து இன்னும் கரெக்டாக இருக்கான் பாருங்க. ஆனால் மனசே வரல. நான் சொன்னேன் இதுக்கு மேலே போதும் அப்படின்ற ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் ஃபேட் ஆனது எடுத்திருக்கோம். இதுவுமே இந்த பாக்ஸஸில் போடணுமா என்னென்னு ஹஸ்பண்ட் வந்தது கேட்கணும். பட் எனக்கு வந்து வேணான்னு தான் தோணுது. ஓகேங்க, நீங்களும் வந்து ஹாலிடேவை நல்லா வந்துட்டு இந்த மாதிரி க்ளீனிங்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீட்டை நீட்டாக வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா என் பொண்ணு யூகேஜி படிக்கும் போது வாங்கினதான். இந்த வருஷம் தான் தூக்கி போடுறா.
நெக்ஸ்ட் டைம் வந்து வின்டர் வரும்போது நான் வேறு வாங்கிக்கலான்னு சொல்கிறேன். இதுவும் டிஸ்போஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபைனலி இப்படி தான் இருக்குது. எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்லுங்கள். இங்கெல்லாம் கொஞ்சம் லாங்காக இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இங்கே இருக்குது. பார்ட்டி வேர்ஸ் இங்கே இருக்குது. அடுத்தது டாப்ஸ் எல்லாம் இங்கேயே வச்சுட்டேன். கீழே இதுக்கு கீழே பாட்டம் இருக்குது. இது வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் வேர்ஸ், இந்த பட்டு பாவாடை அதெல்லாம் இருக்குது. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்ட்டி வேர்ஸு, அப்புறம் மிடியெல்லாம் இங்கே இருக்குது. இது வந்து வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸஸ் இது எல்லாமே. பட் அப்படியே பக்கத்துலேயும் எங்கேயாவது ஷாப் போனாலும் ஒன்றும் தெரியாது போட்டால். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோலேருந்து ஏதாவது ஐடியா கிடச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது மாற்றி பண்ணலாம் அப்படின்னாலும் எனக்கு சொல்லுங்கள். ஹோப்ஃபுல்லி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா கஷ்டமே படாதீங்க. இந்த நாள் இப்படியே இருக்காது, இதுவும் கடந்து போகும். என்ன சொல்கிற பாப்பா? கரெக்ட், இதுவும் கடந்து போகும். அடுத்த ஒரு லாங் வீடியோவில் நம்ம வந்து உங்களை மீட் பண்ணலாம். டெய்லி ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு ரொம்ப ரொம்ப நிறைய ஆதரவு கொடுக்குற நல்ல உள்ளங்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றி. பை பை.